Pipers to Pipers. Subscription advisory. Watching videos without subscribing is injurious to YouTubers. Please subscribe. ஹாய் மக்களே, வெல்கம் டு டைப்பர்ஸ் டு பைப்பர்ஸ். டீ கடைன்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருது 3 விஷயம். ஒன்று பட்டர் பிஸ்கெட், இன்னொன்று மசால் வடை, அண்ட் 3வது அங்கே கிடைக்கிற ஹனி கேக். இன்னைக்கு இந்த வீடியோவில் குக்கர் அண்ட் முட்டை இல்லாமல் ஹனி கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹனி கேக் செய்ய ஒரு பவுலில் காய்ச்சின வெதப்பான பால் 1 கப் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் இல்லாட்டி நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். வினிகர்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுமே பால் திரிய ஆரம்பிக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பட்டர் மில்கை சேர்த்துடுங்க. இப்போ இது கூட 1/2 கப் ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரிஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் பட்டர் இல்லாட்டி வனஸ்பதி கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட 1/4 டீஸ்பூன் சால்ட் அண்ட் 200 கிராம், அதாவது 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா லம்ப்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல ஒரு ஜல்லி வச்சு 1 கப் மைதா, பவுடர் சுகரை நீங்க எந்த கப்ல அளந்தீங்களோ அதே கப்ல மைதாவை அளந்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடர் வேண்டான்னா நீங்க அதை ஒமிட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க. நல்லா இதை ஜலிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல ஒரே டைரக்ஷன்ல இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்க பேட்டரை மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லாட்டி என்ன ஆகும்னா பேட்டர் ஒழுங்கா மிக்ஸ் ஆகாம நீங்க கேக்கை பேக் பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஒழுங்காவே கேக் வந்திருக்காது. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பால் பவுடர் யூஸ் பண்ணதுனால தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பால் பவுடர் யூஸ் பண்ணலைன்னா இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பேட்டர் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் கேக் பண்ண ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா கேக்கை பேக் பண்ண ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரோட பாட்டம்ல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுல ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. இப்போ பண்ணி வச்சிருக்கிற பேட்டரை குக்கர்ல ஊத்திக்கோங்க. பேட்டர் எப்படி ஸ்டெப்பாக விழுது பாருங்க.
இதுதான் பேட்டரோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. பேட்டரை குக்கரில் சேர்த்ததும் குக்கர் மூடியோட கேஸ்கெட்டை எடுத்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ இந்த குக்கரை நாம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் ஒரு தோசை தவாவை ஒரு 5 மினிட்ஸ்க்கு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. தவா சூடானதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு குக்கரை தவா மேலே தூக்கி வச்சிடுங்க. இப்போ ஒரு 40 to 50 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் பேக் பண்ணுற ஃபுல் ப்ராசஸில் நீங்கள் குக்கரில் விசில் போடக்கூடாது. இந்த பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் கேஸுக்கு தகுந்த மாதிரி மாறலாம். ஸோ 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி குக்கரை ஓப்பன் பண்ணி கேக் பேக் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. கேக் பேக் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக மேலே வெடிச்சிருக்கு, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கேக்கை கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. கேக் கம்ப்ளீட்டாக ஆறுனதும் அதை ஒரு தட்டில் டீமோல்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெடிச்ச அந்த டாப் லேயரை கட் பண்ணி எடுத்துடலாம். முட்டை ஆட் பண்ணலனாலும் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு பாருங்க கேக்கு. இப்போ கேக்கை அப்சைட் டவுனாக திருப்பி போட்டு கேக்கில் டூத் பிக் இல்லாட்டி ஒரு ஃபோர்க்கை வச்சு அங்கங்கே ஓட்டை போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா இதில் நாம் சிரப் சேர்ப்போம். அது கேக் உள்ள நல்லா அப்சார்ப் ஆகிறதுக்காக நம்ம கேக்கில் ஓட்டை போடுறோம். ஓட்டை போட்டதுக்கு அப்புறமா கேக்கை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருங்க. அடுத்ததா நாம் இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/4 கப் சுகர் கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் சுகர் நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆனதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்பை இன்னும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நாம் கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ண ஜாம் சிரப் ரெடி பண்ணிப்போம். ஜாம் சிரப் செய்ய அதே கடாயில் 1/2 கப் ஜாம், அதாவது ஒரு 100 கிராம் ஜாம் கூட 2 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்து ஜாம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. நாம் ஜாமை குக் பண்ணும்போதே அந்த சூட்டுலேயே ஜாம் நல்லா இலகி ஒரு ஸ்ப்ரெட் பண்ணுற டெக்ஸ்சருக்கு வந்துடும். ஜாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற டெக்ஸ்சருக்கு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜாம் சிரப்பை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. கேக் பேஸ் ரெடி, சுகர் சிரப் ரெடி, ஜாம் சிரப்பும் ரெடி. இப்போ வாங்க கேக்கை நம்ம ஃபினிஷிங் டச் கொடுக்கலாம். இதுக்கு கேக் பேஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இதை ப்ரஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணுறேன், நீங்கள் ஸ்பூனை வச்சு இதை அப்ளை பண்ணலாம். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி எவ்வளோ சுகர் சிரப் வேணுமோ அவ்வளோ அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஜாம் சிரப்பையும் கேக் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஒரு திக் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ கேக்கை இன்னும் டெக்கரேட் பண்ண நான் கேக் மேலே கிரேட்டட் கோகோனட் தூவிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட் கோகோனட் சேர்த்தீங்கன்னா அது டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தேங்காய் பிடிக்காதவங்க இதுக்கு மேலே தேங்காய்க்கு பதிலாக பவுடர் சுகர் தூவிக்கலாம். அவ்வளவுதான், கேக் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். ஹனி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதோட ரெசிபி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் நிரஞ்சன்.